ஜெபம். அன்புள்ள பரமபிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உம்மை பணிந்து கொள்கிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளுக்காக, மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபையாக நாங்கள் கூடி வர முடியவில்லை என்றாலும் இந்த யூடியூப்பின் மூலமாக தேவனுடைய வசனம் தேவனுடைய ஜனங்களுக்கு போய் சென்றடையத்தக்கதாக நீர் வழி ஏற்படுத்தி இருக்கிறீர். இதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இப்போதும் நாங்கள் தியானிக்க போகிற வசனங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எழுதின ஜீவ வசனத்தை அடியார்களுக்கு தெரியப்படுத்தி அந்த வசனத்தின் மூலமாய் அடியார்களை போஷித்து நடத்தி நீர்தாமே உடைய வார்த்தையை கொடுத்து உடைய வசனத்தின் மூலமாய் நாங்கள் திருப்தி அடைய, எங்களுடைய ஆத்மீக தாகம் தீர்க்கப்பட, ஆண்டவரே உடைய ஆத்மீக மன்னாவினாலே நாங்கள் சம்பூர்ண திருப்தியடைய நீர் கிருபைசீவராக நடத்துகிறார். அடியனை அதற்கு ஏற்றவனமாக பயன்படுத்த முடியாது ஜெபிக்கும். உடைய உன்னத கரத்திலே ஒப்புக் கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே தாழ்மையோடு சோதரத்தோடு விண்ணப்பத்தை எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனமானது சங்கீத புஸ்தகத்திலே 44வது சங்கீதம். சங்கீதம் 44, அதிலே முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். நேரமில்லாதனாலே அதை வாசிக்க முடிகிறதில்லை. உங்களுடைய கவனங்களை வேத வசனத்திற்கு நேராக நீங்கள் திருப்பும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் வாசிக்கிற இந்த வசனங்கள், அதாவது சங்கீதம் 44 நாம் வாசிக்கும் போது அதற்கு மேலே போடப்பட்டிருக்கிறது கோராகின் புத்திரரில் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மல்கீஸ் என்னும் சங்கீதம். கோராகின் புத்திரர் இந்த சங்கீதத்தை அவர்கள் எழுதுகிறார். கோராகு தேவனுடைய கோபாக்கினாலே அவன் செத்தான். தேவனுடைய கோபாக்கினை அவன் பேரிலே வந்தது நிமித்தமாக அவனோடு கூட யாரெல்லாம் சேர்ந்தார்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய தண்டனை வந்து அவர்கள் செத்தார்கள், மரித்து போனார்கள். ஆனால் எண்ணாகமம் 16:32 நாம் வாசிக்கும்போது அவர்களுடைய மரணத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் எப்படி தேவனுடைய தண்டனையை பெற்றார்கள் என்று சொல்லி எண்ணாகம் புஸ்தகம் 36:32 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் கோராகினுடைய புத்திரர், அவர்களுடைய பிள்ளைகள், கோராகினுடைய பாவங்களுக்கு அவர்கள் உட்படவில்லை. கோராகினுடைய செயல்பாடுகளுக்கும் கோராகினுடைய பாவங்களுக்கும் கோராகும் மோசேயை எதிர்த்து பேசி தேவனுடைய தண்டனைக்குள்ளான அந்த தண்டனைக்கு அவனுடைய பிள்ளைகள் நீங்களாக்கி அவனுடைய பாவங்களுக்கு அவர்கள் உட்படவில்லை. ஆகவே தான் எண்ணாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனாகிய கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக இருந்ததினாலே அவர்கள் சாகவில்லை. அவருடைய புத்திரர், அவருடைய பிள்ளைகள், கோராகனுடைய பிள்ளைகள் தேவனுடைய தண்டனைக்கு நீங்களாகி அவர்கள் சாகாமல் இருந்தார். ஆகவே கோராகனுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் அவர்கள் உடன்படவில்லை. ஆகவே இந்த கோராகை பற்றியும் நாம் வாசிக்கும்போது, அவனுடைய புத்திரரை பற்றி நாம் வாசிக்கும்போது இதெல்லாம் நாம் தியானிக்கிறோம். கோராகு மோசேயினுடைய சித்தப்பாவனுடைய மகன். மோசேயினுடைய தகப்பனாரும் கோராகனுடைய தகப்பனாரும் உடன் சகோதரர்கள். ஆகவே ஒருவரைக்கு மோசேக்கு அவன் தம்பியாக, அவன் சகோதரனாக அவன் இருந்திருக்கிறான். ஆனாலும் மோசேக்கு விரோதமாக அவன் முறுமுறுத்தான். மோசேக்கு விரோதமாக அநேக காரியங்களை பேசினான். அது தேவனுக்கு பொறுக்கவில்லை. ஆகவே மோசேயினுடைய சித்தப்பாவனுடைய மகன் தம்பியாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமற்றவனாக அவன் காணப்பட்டதினாலே அவன் மடிந்து போனான். ஆகவே இந்த மோசேயினுடைய சித்தப்பாவனுடைய மகன் என்பதை யாத்திராகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரைக்கும் வாசித்தால் அந்த சந்ததியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கோராகுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். 3
புத்திரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே கோராகனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் அறிந்ததினாலே தங்களுடைய தகப்பனார் செய்த பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் அவர்கள் உடன்படாத நிலைமையிலே காணப்பட்டதினாலே அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எத்தனை அருமையான ஒரு கோராகனுடைய புத்திரரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அருமையானதாக இருக்கு. அவர்கள்தான் அந்த 3 பேரும் சேர்ந்து இந்த சங்கீதத்தை எழுதுகிறார்கள் என்று சொல்லிதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கோராகின் புத்திரர் என்று சொல்லப்படவில்லை, புத்திரரில் என்று சொல்லி விதமாய் வாசிக்கும். ஆகவே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கீதத்தை அருமையாக நமக்கு எழுதி தந்திருக்கிறார்கள். இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்ன? இந்த சங்கீதத்திலே நாம் முதல் 8 வசனங்களை பற்றி நாம் சொன்னோம். அந்த 8 வசனங்களுக்குள்ளாக தேவன் நமக்கு கற்பிக்கிற அல்லது கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது வசனத்திலே எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய பிதாக்களுடைய நாட்களிலே நடப்பித்த அந்த கிரியைகளெல்லாம் அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்தை பாருங்கள். அதிலே தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுடைய முன்னோர்கள் அநேக காரியங்களை எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய முன்னோர்கள் அவைகளெல்லாம் தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் எத்தனை பெரிய மகிமையான ஒப்பற்ற காரியங்களை அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி எங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே கடந்த காலங்களை பற்றி அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். கடந்த காலம் என்று சொல்லும்போது நாம் 6 மாதங்களை கடந்து இப்போது 7வது மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இது 1வது கர்த்தருடைய நாள். ஆகவே இந்த வருஷத்திலே நாம் பாதியை கடந்திருக்கிறோம். 6 மாதங்களை கடந்து நாம் இப்போது 7வது மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். பல விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பல காரியங்கள் நம்முடைய ஜீவியத்திலே குறுக்கிட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மை அவர் நடத்தியிருக்கிறார். அவருடைய செயல்களெல்லாம், அவருடைய மாட்சிமையான செயல்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது, நம்மை காப்பாற்றியிருக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்முடைய ஜீவியத்திலே இவ்வளவு மகிமையான ஒப்பற்ற காரியங்களை அவர் செய்திருக்கிறதை நாம் கண்டுபிடிக்கிறோம். அது நம்முடைய கெட்டிக்காரத்தனம் அல்ல. 3வது வசனத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பட்டயமோ அல்லது அவர்களுடைய புயமோ அவர்களை ரட்சிக்கவில்லை. ஆகவே நாம் 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம் என்று சொன்னால், கடந்த 6 மாதத்திற்குள்ளாக உலகத்திலே நடந்த சம்பவங்கள் எல்லாம் பற்றி நாம் பார்க்கும்போது எத்தனை பேர் கொடூரமாக, எத்தனை பேர் வியாதியினாலே, கொரோனாவினாலே எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு ஜீவனையும் கிருபையும் பலனையும் ஒத்தாசையும் கொடுக்கிறார். இது நம்முடைய கெட்டிக்காரத்தனமோ, நம்முடைய பலமோ, நம்முடைய சக்தியோ அல்லது நம்முடைய சாமர்த்தியமோ அல்ல. தேவனாகிய கர்த்தர் தான் நம்மை 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே கண்டுபிடிக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், அதே 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மேலே பிரியமாக இருக்கிறார், நம்மேலே அன்பு வைத்திருக்கிறார். தேவன் நம்மேலே வைத்திருக்கிற அன்பு அளவிட முடியாததாக இருக்கிறது, மனிதனுடைய அறிவுக்கு எட்டாததாக இருக்கிறது. தேவன் நம்மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு இருக்கிறதே, அது அளவிட முடியாததும் அது மாட்சிமையான அன்புமாக இருக்கிறது. நாம் அந்த அன்பை விவரிக்க முடியாததாக இருக்கிறது, விவரிக்க முடியாத அன்பு. ஆகவே தேவனுடைய அன்பை நாம் விவரிக்க முடியாதபடிக்கு அத்தனை மேன்மையானதாக இருக்கிறது.
ஆகவே இத்தனை மேன்மையான அன்புக்கு நாம் உரியவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மை நேசிக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவரை நேசிக்கிற விதமும் நேசிக்கிற தன்மைகளும் நேசிக்கிற நிலைமைகளும் மிக மிக குறைவாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தரை நாம் நேசிக்கிற விதம் மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய நேசம் மாறாத நேசமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் அவர்கள் மேலே பிரியமாக இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளாமல் போனார்கள். ஆண்டவர் அவர்கள் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் உணராமல் போனது நிமித்தமாக காலப்போக்கிலே தேவனுடைய அன்பு அவர்களுடைய ஜீவியத்திலே இருந்து மாறக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதற்கு அவர்கள்தான் காரணம், ஆண்டவர் காரணம். தேவன் அவர்களை நேசித்தார், அதை அவர்கள் உணராமல் போனார்கள். அவர்கள் தவறு செய்து கொண்டே இருந்தார்கள், ஆனாலும் ஆண்டவர் நேசித்தார். கீழ்ப்படியாமலே இருந்தார்கள், ஆனாலும் நேசித்தார். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள், ஆனாலும் நேசித்தார். அவர்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையானதாக அல்ல, ஆனாலும் ஆண்டவர் நேசித்தார். ஆனால் அவர்கள் தொடர்ந்து தேவனுடைய அன்பினுடைய நேசத்தை உணராமல் போனதினாலே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பை அவர்கள் உணராமல் அவர்கள் மனம் போல வாழ்ந்தது நிமித்தமாக இந்த வசனம் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அன்புள்ள தேவனுக்கு அவர்கள் பாத்திரமற்றவர்களாக காணப்பட்டார். தேவனுடைய அன்பை குறித்து அவர்கள் உணராமல் போனார். நாமும் ஆண்டவருடைய அன்பை உணராமல் போனால் தேவன் நம்மேலே வைத்திருக்கிற அந்த பிரியத்திலிருந்து அவர் மாற வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும். ஏன் ஆண்டவர் அவர்கள் மேலே பிரியமாக இல்லை என்று சொல்லி விதமாய் நாம் பார்க்கும்போது 7வது வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. விக்கிரகாராதனை, வேசித்தனம், அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள், தேவனுக்கு முன்பாக முறுமுறுத்தார்கள். இப்படிப்பட்ட செயல்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் நம்மை சோதிக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய அன்பு மாறாத அன்பு. ஆனால் அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்படுவதற்கு நாமும் தேவனை நேசிக்க வேண்டும். அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கோராகின் புத்திரர் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். எங்களுடைய முற்பதாக்கள் எல்லாரும் தேவன் செய்த செய்கைகள் எல்லாவற்றையும் சொன்னார்கள். தேவன் அவர்கள் மேலே பிரியமாயிருந்ததினாலே இந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. 3வதாக நாம் என்ன பார்க்கிறோம்? 3வது வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 44:3 உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய வலதுகரம், ஆண்டவருடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறதாக இருக்கிறது. இந்த பொல்லாத நாட்களிலே தேவனுடைய வலதுகரத்தினாலே நாம் நடத்தப்படுகிறோம். தேவனுடைய வலதுகரம் நம்மை பாதுகாக்கிறது. தேவனுடைய வலதுகரத்திலே தேவனுடைய பாதுகாப்பும் அவருடைய நன்மையும் நமக்கு இருக்கிறது. சங்கீதக்காரன் 63வது சங்கீதத்திலே 8வது வசனத்திலே விதமாய் சொல்லுகிறான், என் ஆத்மாவுமை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய வலதுகரமானது என்னை தாங்கி பிடிக்கிறது. என்னுடைய பலவீனத்திலே, என்னுடைய மட்டுப்பாடுகளிலே, என்னுடைய குறைவுகளிலே கர்த்தருடைய வலதுகரமானது நம்மை தாங்குகிறது. கர்த்தருடைய வலதுகரம் நம்மை தாங்கி அவருடைய கரத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். தாவீது இந்த சங்கீதத்தை எப்போது அவன் எழுதுகிறான்? அதற்கு மேலே போடப்பட்டிருக்கிறது, தாவீது யூதாவின் வனாந்தரத்திலே இருக்கையில். ஏன் அவன் வனாந்தரத்திற்கு போனான்? சவுல் அவனை எப்போது கொல்லுவானோ தெரியாது. அவன் கொல்லப்படுவதற்கு சத்துருவாகிய அந்த சவுல், தாவீதுக்கு சத்துருவாக இருந்த சவுல், அவனை கொல்லுவதற்கு பல கோணங்களிலே பலவிதமாக முயற்சி செய்து கொண்டே இருந்தான். சாத்தான் சவுலுக்குள்ளே குடியிருந்ததினாலே
அவன் கொல்லுகிற ஒரு மனிதனாக கொல்ல அவன் முயற்சிக்கிறவனாக இருந்தான். சாத்தான் தான் கொல்லுகிறவன். அவன் யாருக்குள்ளே குடியிருக்கிறானோ, யாருக்குள்ளே அவன் வாசம் பண்ணுகிறானோ அவர்களும் அவனுடைய சுபாவம் உள்ளவர்களாக மாறிவிடுகிறார். சவுல் கொல்லுகிறவனாக இவது மாறுவதற்கு காரணம் சாத்தான் அவனுக்குள்ளே இருக்கு, சாத்தானுடைய கிரியை. ஆகவே அவன் இப்போது தாவீதுக்கு எதிரியாக சத்துருவாக மாறிவிட்டான். ஆகவே அவன் வனாந்தரத்திலே தாவீது ஓடிப்போய் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தப்பு வைத்துக் கொள்வதற்காக வனாந்தரத்திலே அவன் இருக்கிறான். அங்கே இருக்கும்போது தான், கர்த்தாவே உம்முடைய வலதுகரமானது என்னை தாங்குகிறது, என்னை நீர் கைவிட்டு விட்டீரே, நான் வனாந்தரத்திலே எல்லாம் இருக்கிறேன், நான் வீட்டிலே குடியிருக்க முடியவில்லையே, எனக்கு எத்தனை கஷ்டங்கள் இருக்கிறது, அப்படியெல்லாம் அவன் சொல்லவில்லை. இந்த வனாந்தரமான இடத்திலும் சாப்பாடு இல்லாத இந்த இடமாக இருந்தாலும் சரி, தங்குவதற்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நான் ஒருவேளை மண்ணிலே படுத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை இருந்தாலும் சரி, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அருமையான ஆவிக்குரிய பண்புடையவனாக காணப்படும். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டால், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், அதனால் தான் எனக்கு இந்த நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்னை பாராமுகமாக இருக்கிறார், இப்படிலாம் நாம் சொல்லிவிடுவோம். ஆனால் தாவீது விதமாக சொல்லவில்லை. வனாந்தரத்திலே இருந்தார். ஆண்டவரே உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. தேவனுடைய வலதுகரம் நம்மை எங்கிருந்தாலும் தாங்குகிறது. வனாந்தரத்தில் இருந்தாலும் தாங்குகிறது, வீட்டிலே இருந்தாலும் தாங்குகிறது. எந்த இடத்திலும் தேவனுடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்திலே விதமாய் போடப்பட்டிருக்கிறது. ஏசாயாவின் புத்தகம் 41ஆம் அதிகாரத்திலே 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். தேவனுடைய வலதுகரம் நம்மை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாக இருக்கிறது, நமக்கு ஆதரவாக இருக்கிறது. எத்தனை அருமையான வார்த்தைகள்! ஆகவே இந்த பயங்கரமான வியாதியின் காலத்திலே தேவனுடைய கரமானது நம்மை பாதுகாக்கிறது, நம்மை நடத்துகிறது, நம்மை தாங்குகிறது, நமக்கு துணை நிற்கிறது. ஆகவே கர்த்தருடைய கரத்திற்குள்ளாக நாம் எப்போதும் அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்திற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் என்ன வாசிக்கிறோம்? அதே வசனத்திலே, உம்முடைய முகத்தின் பிரகாசம் அவர்களை ரட்சித்தது. உம்முடைய முகத்தின் பிரகாசம், தேவனுடைய முகத்தின் வல்லமையான பிரகாசம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வல்லமை உள்ள பிரகாசமானது நம்முடைய ஜீவியத்தை பிரகாசிக்க செய்கிறது. இந்த உலகமானது இருளுக்குள்ளே இருக்கிறது. இந்த உலகமானது இருளிலும் அந்தகாரத்திலும் காணப்படுகிற ஒரு நிலைமையிலே சாத்தானுடைய அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய தேவன் நம்மை இந்த பொல்லாத உலகத்திலே, இருள் நிறைந்த உலகத்திலே, அந்தகாரம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் பிரகாசமாய் காணப்பட, பிரகாசிக்கப்பட தேவன் நமக்கு அருள் செய்கிறார். நமக்குள்ளே அந்த பிரகாசம் அவருடைய முகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆகவே அவருடைய முக பிரகாசமானது நம்மை இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே 23வது வசனத்திலே விதமாய் சொல்லுகிறார். நமக்கு மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம். அதிலே 4வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். 23வது சங்கீதத்திலே 4வது வசனத்திலே தாவீது விதமாய் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால், மரண இருளின் பள்ளத்தாக்கு போலதான் இப்போது உலகம் இருக்கிறது. மனிதனுக்கு மரணம் எப்போது வருகிறதோ தெரியாது, அந்த நிலைமையில் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. கொரோனா எந்த இடத்திலே வருகிறது என்று நாம் சொல்ல முடியாது. அங்கே வந்து விட்டது, இங்கே வந்து விட்டது, நம்முடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து விட்டது, அடுத்த தெருவிலே இருக்கிறது, இப்படிலாம் சொல்லுகிறார்கள். அடுத்த தெருவிலே இருக்கிறது, நம்ம வீட்டுக்கு வருவதற்கு, நம்முடைய தெருவுக்கு வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அடுத்த வீட்டிலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கும்போது நமக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு எவ்வளோ நேரமாகும்? ஆகவே இந்த கொரோனா வியாதி மரணத்தை குறிக்கிறது. நாம் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
அதிலே சொல்லப்பட்டிருக்கு. தாவீது அருமையாக சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு, இந்த கொரோனா உண்டாக்குகிற பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். ஆகவே எல்லா தீமைக்கும் தேவன் விலைக்கு காக்கிறது. அவருடைய முகத்தின் அறிவாகிய ஒளி நமக்குள்ளே இருக்கிறதுனாலே இருள் நிறைந்த இந்த உலகத்திலே, மரணம் நிறைந்த இந்த உலகத்திலே, மரணம் பயத்தையும் இருளையும் காண்பிக்கிறது. ஆகவே மரணம் நிறைந்த இந்த உலகத்திலே, பயம் நிறைந்த உலகத்திலே தேவன் நம்மோடு கூட வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தின் மத்தியிலே நமக்கு கழிகூறுதல் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. வெளிச்சம் மகிழ்ச்சியை குறிக்கிறது. ஆகவே கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட பெரிய வல்லமையான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அடுத்து நாம் என்ன வாசிக்கிறோம்? 5வது வசனத்தில், 44வது சங்கீதம் 5வது வசனத்திலே, உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். சத்துரு என்று சொல்லும்போது நமக்கு இந்த உலகத்தில் யாருமே சத்துரு இல்லை. எந்த மனிதனோ எந்த மனுஷியோ நமக்கு சத்துருவாகவோ நமக்கு எதிரியாகவோ இல்லை. நமக்கு ஒரே ஒரு எதிரி தான் உண்டு. அது சாத்தான், பிசாசானவனாகிய சத்துரு, பழைய பாம்பாகிய அந்த வலு சர்ப்பமாகிய அந்த சத்துரு தான், சாத்தான் தான் நமக்கு எதிரி. அவன்தான் நமக்கு சத்துரு. அவனை தேவன் நமக்கு முன்பாக விழத்தள்ளுவார். அவர் விழத்தள்ளுவார். சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்கிறார். அந்த சிலுவையின் வெற்றி நமக்கு எப்போதும் இருக்கிறது. சிலுவையை யாரெல்லாம் அண்டிக் கொண்டார்களோ, சிலுவையை யாரெல்லாம் அண்டிக் கொண்டிருக்கிறார்கள், சிலுவைக்கு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள், சிலுவையிலே அறையப்படுவதற்கு யாரெல்லாம் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள், அவர்களை எல்லாரையும் தேவன் வெற்றிக்கு நேராக நடத்துகிறார். சாத்தானிடத்திலே வெற்றி, சத்துருவனிடத்திலே வெற்றி. நம்முடைய எதிரியாகிய இந்த பாவ மனுஷனாகிய சத்துரு நமக்கு எதிரியாக இருந்தாலும் அவனை விழத்தள்ளி நமக்கு தேவன் வெற்றியை கொடுக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் கடைசி அதிகாரம் 16வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கால்களின் கீழே கர்த்தராகிய தேவன் நசுக்கி போடுவார். அவர்தான் நசுக்க முடியும். ஏனென்றால் சிலுவையில் அவர்தான் நசுக்கினார். அவருடைய தலையை நசுக்கிறார். நாம் சாத்தானை நசுக்க முடியாது. நமக்கு அந்த பலனும் வல்லமையும் இல்லை. ஆனால் நம்முடைய சார்பிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சத்துருவாகிய சாத்தானை அவர் நசுக்கி போடுகிறவராக இருக்கிறார். நமக்கு வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தேவன் நமக்கு எத்தனை அருமையான காரியங்கள் எல்லாம் செய்கிறார். ஆகவே நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்னென்றைக்கும் துதிப்போம். சங்கீதம் 44:8 விதமாய் தாவீது இங்கே கோராகின் புத்திரர் சொல்லுகிறார்கள், தேவனுக்குள் நாங்கள் நித்தமும் மேன்மை பாராட்டுவோம். அவரை தான் நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். அவரையே நாங்கள் மேன்மை பாராட்டி கொண்டே இருப்போம். எங்களுக்கு எந்த மேன்மையும் இல்லை, வேண்டாம். மேன்மைக்குரியவர் கர்த்தராகிய தேவன் ஒருவர் தான். அவர்தான் சிலுவையிலே சாத்தானை நசுக்கிறார். நமக்காக பிசாசானவனை அவர் தலையை நசுக்கி நமக்கு வெற்றியை சம்பாதித்தவர் அவர்தான். அவரை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை நித்தமும் வழிபட வேண்டும், அவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும், அவரை நாம் நேசிக்க வேண்டும். இதுதான் இந்த சங்கீதத்தினுடைய மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் நமக்கு இவ்வளோ பெரிய மேன்மையான காரியங்களை செய்திருக்கிறதுனால் கர்த்தருக்கு நாம் நன்றியும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் நாம் ஏறெடுத்து அவருக்காகவே வாழ, அவரை நேசிக்க, அவரை நேசிக்கிறவர்கள் எதை வேண்டுமென்றால் அவருக்காக செய்வார்கள். ஆகவே கர்த்தராகிய தேவனுக்காக நாம் இந்த உலகத்திலே வாழ, அவரோடு இணைந்து வாழ, அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டவர்களாய் காணப்படும். கர்த்தராமே நமக்கு உதவி செய்வாராக. அதன் மூலமாய் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், கோராகின் புத்திரர் ஆசீர்வதிக்கப்பட்டதனால் அநேக சங்கீதங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்.
அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தார்கள், தேவனை சார்ந்து கொண்டார்கள். ஆகவே அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நாமும் அதை கடைபிடித்து தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக, கிருபை செய்வாராக. ஜெபம். அன்புள்ள பரமபிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உம்மை பணிந்து கொள்கிறோம். நாங்கள் சங்கீதம் 44 கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் கடந்த காலங்களை பற்றி விதமாய் சிந்தித்தோம். கோராகின் புத்திரர் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய பிதாக்கள் தேவனாகிய கர்த்தர் கடந்த நாட்களிலே தேவ ஜனங்களுக்கு செய்த செய்கைகளெல்லாம் எங்களுக்கு அறிவித்தார்கள். ஆகவே கடந்த காலத்திலே என்னென்ன காரியங்களை தேவன் அவர்களுக்கு செய்தார் என்பதை நினைவுகூர்ந்து அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அதையெல்லாம் நினைத்து பார்த்தார். கடந்த 6 மாத காலமாக நீர் எங்களுக்கு செய்த காரியங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்கு ஜீவனும் சுகமும் பெறணும், ஆரோக்கியமும் கிருபையும் கொடுத்து எங்களை வாழ வைத்திருக்கிறீர். இதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். பயங்கரமான கொரோனா காலத்திலே மரணம் சம்பவிக்கக்கூடிய இந்த கொரோனா வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலையும் கிருபையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து எங்களை அண்டாறுபடிக்கு நீர் காத்து கொண்டீரதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, அதெல்லாம் உடைய செயலாக இருக்கிறது. எங்களுடைய பலனோ, எங்களுடைய கட்டிகாரத்தனமோ, எங்களுடைய கைபலனோ அல்லது எங்களுடைய சாமர்த்தியமோ அல்ல கர்த்தாவே, உம்முடைய கிருபைதான், உம்முடைய நன்மைதான் எங்களை தொடர்கிறது. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, கோராகனுடைய புத்திரர் சொல்லுகிற காரியங்களை நாங்கள் வாசிக்கும்போது தேவன் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தார். ஆமாண்டவரே, நீர் பிரியமுள்ளவராக இருக்கிறீர், அன்பிலே மாறாதவராக இருக்கிறீர், அன்புள்ள தேவனாக இருக்கிறீர். உம்முடைய அன்பு என்னென்றைக்கும் இருக்கிறதாக இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அன்புக்கு பாத்திரமானவர்களாக அவர்கள் நடக்கவில்லை. அவர்கள் தேவனுக்கு விரோதிகளாக காணப்பட்டார். அது நிமித்தமாக அவர்கள் மேலே நீர் பிரியமில்லாத நிலைமையை அவர்களே தங்களுக்கு ஆக்கி கொண்டார்கள். நாங்கள் அவ்விதமாய் அந்த விதமான நிலைமைக்கு போகாதபடி தேவன் எங்கள் பேரில் எப்போதும் பிரியமாக இருக்கக்கூடிய அளவிலே நாங்கள் வாழத்தக்கிறார். எங்களுடைய நடவடிக்கைகளும் எங்களுடைய செய்கைகளும் எங்களுடைய ஜீவியமும் உமக்கு பிரீதியாக இருக்க நீர் கிருபை செய்வீராக கர்த்தாவே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, அவர்கள் தொடர்ந்து சொல்லும்போது கர்த்தருடைய வலதுகரமானது எங்களை தாங்கினது. தேவனுடைய வலதுகரமானது எங்களை தாங்குகிறது, உம்முடைய வலதுகரமானது எங்களுக்கு துணை செய்கிறது. அதையெல்லாம் நாங்கள் தியானித்தோம். ஆகவே உம்முடைய கரமானது எங்களுக்கு எத்தனை பெரிய மேன்மையான காரியங்களை செய்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கிறோம். இருள் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வெளிச்சமாக காணப்படும். இருளிலும் அந்தகாரத்திலும் நிறைந்திருக்கிற இந்த உலகம் சாத்தானுடைய அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிற உலகம். ஆனால் நீர் எங்களை வெளிச்சமாக்கி நாங்கள் இந்த இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சமாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்து வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தால் சாத்தான் உண்டாக்குகிற எந்த பொல்லாப்புக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கு. வெளிச்சமாகிய நீர் எங்களோடு கூட இருக்கு. எங்களையே வெளிச்சமாக்கி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட செயல்களுக்காக உம்மை மேன்மை பாராட்டும். நீர்தான் அந்த மேன்மைக்கும் வல்லமைக்கும் மகத்துவத்திற்கும் உரியவராக இருக்கிறீர். தேவரீர் சதா காலங்களில் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறீர். உமக்கே நாங்கள் துதியும் ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் ஏறெடுக்கிறோம். உமக்காகவே வாழ, உம்மை நேசிக்க, உம்மை கனம் பண்ண, உமக்கு உரிய மகிமையை நாங்கள் எப்போதும் செலுத்த, உமக்கு எல்லாவிதத்திலும் கீழ்ப்படிந்து நடக்க, உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்கிறார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கவும், ஒவ்வொரு நாளும் உடைய வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிற காரியத்திலே எப்படி இருக்கிறோம் என்று எங்களை சோதித்து பார்க்க எங்களுக்கு சகாயம் பண்ணுவீராக நடத்துகிறார். நாங்கள் உமக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக இருக்க கிருபை செய்கிறார். கோராகின் புத்திரர் உண்மையுள்ளவர்களாயிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் உண்மையுள்ள சாட்சிகளாக இருந்தது போல நாங்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்கிறார். எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம். இந்த கொரோனா காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான சேதம் ஏற்படாதபடி காப்பீராக அரசாங்கம் அதற்கு சரியான நடவடிக்கை எடுத்து இந்த வியாதியானது ஒழியத்தக்கதாக, இந்த ஆண்டவரே பயங்கரமான வைரஸ் எல்லாம் அழிந்து போகத்தக்கதாக நீர் பெரிய காரியங்களை செய்கிறார். நீர்தான் அதை செய்ய முடியும். ஆகவே உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கும். அடியார்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும். இந்த 7வது மாதமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக அடுத்த இந்த வருஷத்தினுடைய பகுதியும்
எங்களுக்கு முழுவதும் ஆசீர்வாதமாய் காணப்படுவதற்குரிய கிருபை தருகிறார். கர்த்தருடைய நாளிலே நாங்கள் எல்லாரும் சபையாய் கூடி ஆராதிப்பதற்குரிய எல்லா சகாயம் நன்மையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய அன்புள்ள கரங்கள் பிள்ளைகளை தாழ்த்தி எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே தாழ்மையோடு சோதரத்தோடு இந்த விண்ணப்பத்தை இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.